ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்திய டைம் ப்ளஸ் தமிழ்நாடு டைமு 5:44ங்க. இங்கே பாருங்கள், டெலிஃபோனில் வந்துருக்க டைமை பாருங்கள், 10:20 வந்துருங்க. இது எப்போலேருந்து வந்துருந்தேன்னா, நான் இப்போது ஐஓபி பேங்க்குக்கு போயிருந்தேன் பார்த்துருங்க. ஐஓபி பேங்க்கில் இருக்கும்போது ஒரு கால் வந்தது. கால் வரும்போது நான் என்ன செய்யலைன்னா அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் அதில் இருந்து இந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யலை. இதில் ஒரு சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா, நெட்வொர்க்கு சிம்பிள் இருக்கேன் இல்லையா, இந்த நெட்வொர்க்கு சிம்பிள் பார்த்துடுங்க. அதுலேருந்து வேலை செய்யாது பார்த்துங்க. டச் அப் ஆகுனாலும் வேலை செய்யாது, டச் ஆகுனாலும் வேலை செய்யாது, அப்படி ஆச்சு. ரெண்டாவது பாருங்கள், வாட்ஸ்அப் எரர் வந்துட்டு யுவர் டிவைஸ் டேட் இஸ் இன்அக்வேர்னு வந்துட்டு அக்யூரேட். அப்புறம் அட்ஜஸ்ட் யுவர் கிளாக் அண்ட் ட்ரை அகெயின். வாட்ஸ்அப் பாருங்கள், வாட்ஸ்அப் எரர்னு வந்துருக்கு. சிம் கார்டு வந்து நாட் ஃபவுண்டுன்னு சொல்லுது. இங்கே சிம் கார்டு இல்லாத போல் காட்டுது பாருங்கள். எப்படிப்பட்ட தந்திரமான திருட்டுன்னு பாருங்கள். அந்த திருட்டெல்லாம் இந்த தான் வந்து கலைஞர் டிவியில் உள்ள லட்சுமி மேமுக்கு வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது தான் டெக்னிக்கலை பாருங்கள் எப்படி விளையாடுதோன்னு சொன்னால், இது வேற இருங்கள் நம்ம சீன அண்ணன்கள் தான் விளையாடிட்டே இருக்காங்க என்கிட்ட. நான் வந்து நாகர்கோயில் சைபர் கிரைமில் போய் சொன்னேன் பார்த்துருங்க. சொன்ன போது அவங்க முதல்ல பார்த்துட்டு சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, பயப்படும்படியா ஒன்றும் இல்லை, ஏதாவது மிரட்டுறாங்களா, காசு தான் போயிரு, அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் இப்போது அதில் இருந்து ஒரு பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, அப்படி உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சிம் கார்டை மாற்றிடுங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு அது இல்லை முக்கியம், எனக்கு உலகத்துக்கு இந்த விஷயங்களை சொல்லணும். அதுக்கு வேண்டிய நான் 2 வருஷமாட்டே இந்த ஆராய்ச்சியில் இறங்கினேன். இப்பொழுது இந்த கலைஞர் டிவிக்கு போவேன்னு சொன்னோன்னா, கலைஞர் டிவியில் போய் இந்த மதிப்புக்குரிய லட்சுமி மேடம் அவங்கள பார்க்கணும்னு சொன்ன உடனே தான் இப்போ வந்து ஒவ்வொன்றா வெளிப்படுது. என்னுடைய ஜிமெயில் ஐடி எல்லாம் வந்து ஒரு கொட்டேஷன் மார்க்காட்டு மாறிச்சு பார்த்துங்க. ஒரு ரெட் கலர் கொட்டேஷன் மார்க்காக மாறிச்சு. இது என்னுடைய டிவைஸில் உள்ள மெயின் ஜிமெயில் ஐடி ஆகும். இது பாருங்கள், கொட்டேஷனில் மாறிடு. யூடியூப்பில் லைவ் போட்ட உடனே அது வந்து கமெண்ட்ரி மாடரேட்டர்னு வந்து கமெண்ட்ஸ் ஒன்றும் வர முடியாமல் வந்து லாக் ஆகும் பார்த்துடுங்க. ப்ரைவேட்டில் வந்து லாக் பண்ணி வியூஸ் போகாமல் செய்கிறது, கமெண்ட்ஸ் வராமல் செய்கிறது தான் இவங்க வேலை. ஆராய்ச்சி செய்து தான் வெளிப்படுத்தியது என்னுடைய வழக்கம் எல்லா விதத்துலேயும். இதுலேயே வந்து நம்ம வந்து உண்மை வெல்லும் என்பது நிச்சயம். இந்த சைனாக்காரனுடைய வெளிவேடம் பேக்ரவுண்டில் எல்லாம் டேட்டா போட்டு விளையாடி ஜிபி கேபி எம்பி எல்லாம் திருடுறது, இந்த கூகுள் போலே செயல்படியது வெளிப்படுத்தணும். அதுதான் என்னுடைய முழு முயற்சி. பேங்கில் இருந்துட்டு ஒரு கால் பண்ணோடனே மொபைல் நெட்வொர்க் நாட் அவைலபிள் அப்படியே வந்துட்டே இருந்து பார்த்துடுங்க. இதை நம்ம இனி திருப்பியும் ரீபூட் பண்ணி திருப்பி வந்து வெளியில் வந்தால் தான் உண்டு. இந்த பிரச்சனை எவ்வாறெல்லாம் நடக்கும்னா, பேங்கில் இருக்கும்போது, சில நேரம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது, அப்படிப்பட்ட நேரங்களில் தான் அங்கேருந்து கால் பண்ண முடியாமல் நெட்வொர்க் வந்து ஆஃப் ஆகும் பாருங்க. 2 வருஷமாக ஆராய்ச்சி செய்து பொறுத்து இவனை என்ன விட்டு ஒளிவானவன் பார்த்தா ஒளியல்ல. இப்போ வந்து ஃபோன் வந்து ஸ்டில் ஆகி அப்படியே நின்றுட்டு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாமல் லெவலில் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாமல் ஆகும்போது அப்படியே வச்சு நம்ம ஒரு மொபைல் ஷாப்பில் கொண்டு கொடுப்போம். அந்த டைமில் அவங்களுடைய மொபைலை வந்து ப்ளூடூத்தை இது ஆல்ரெடியாகவே ஆன்லேயே வச்சுருக்கோம், ஒர்க்கிங் ஆகிட்டு. ப்ளூடூத் மூலம் என்ன செய்யுதுன்னா, அந்த சிஸ்டத்தை வந்து ஸ்கேன் செய்து எடுத்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க அட்டன் பண்ணுற அந்த நேரத்தில் அவங்களுடைய பேக்கேஜை சேம் கூகுள் போலவே நம்ம சிஸ்டத்தில் வந்து லான்ச் ஆகிடுவாங்க. துவக்கத்தில் எல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. சேம் கூகுள் போலவே எல்லா ஆப்பும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்மளும் நினைப்போம் சேம் கூகுளில் தான் இருக்கிறோன்னு நினைப்போம். ஆனால் இப்போ கலைஞர் டிவிக்கு போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணவரை தான் எல்லாமே வெளிப்படுது. இதை நான் வந்து உலகத்துக்கும் காமிக்கணுங்க. ப்ளே ஸ்டோரில் போய் ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் செய்து அதில் லாகின் செய்யும்போது நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கேட்குங்க. கேட்டு கடைசி லாஸ்ட்டில் வந்து கேப்சா நம்பர்னு ஒன்று வரும். அந்த நம்பரையும் வந்து என்ட்ரு செய்தோன்னா நமக்கு அது வந்து சப்மிட் பண்ண சொல்லும். சப்மிட் பண்ணும்போது இன்வேலிடு கேப்சா, இன்வேலிடு யூசர் நேம், இப்படி நிறைய வந்துட்டே இருந்துங்க. கலைஞர் டிவிக்கு நான் வருவேன்னு சொன்னேன் தெரியுமா?
உடனே என்னுடைய ஜிமெயில் ஐடியிலலாம் ஒரு சோப்பு கலரில் ஒரு கொட்டேஷன் மார்க் வந்துடுச்சு பார்த்துடுங்க. அது வரைக்கும் அந்த என்னுடைய பிக்சர் மட்டும்தான் வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த ஜிமெயில் ஐடி பிக்சர் ப்ரொஃபைல் பிக்சருக்கு மேலே ஒரு கொட்டேஷன் போட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மேம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மன உளைச்சலில் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கணும் மேம். கண்டிப்பாக உண்மை வெல்லும் மேம். உண்மையில் லட்சுமி மேம், நான் மட்டும் இல்லை இங்கே பாதிக்கப்பட்டிருப்பது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இது வெளியில் தெரியாமலே இந்த திருட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. சிஸ்டத்தில் வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு எல்லாமே கூகுளை போலே சீனர்கள் பயன்படுத்தியாங்க. இது நம்ம வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக தெரிவிச்சாகணும் மேம். அப்போ தான் மேம் நிறைய கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து கூகுள் டெரிக் நிறைய நிறுவனங்கள்லேருந்து வேலையிழப்ப மக்கள் சந்திக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஈடுகட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மேட்ரு வந்து வெளியில் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுதாங்க மேம் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க மேம், ஐஆர்சிடிசின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வே ஸ்டேஷனில் நான் வந்து அதுக்கு டிக்கெட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டிட்டு லாகின் ஆகினேன். கூகுளில் போய் இந்த ஆப்புக்குள்ளே நம்ம லாகின் ஆகணும்னா நம்மள்ட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஜிமெயில் ஐடி கேட்கும். அந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி அனுப்புவாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க இது வந்து சிஸ்டத்தில் வந்து செட்டிங்கில் இருக்குது இந்த ஜிமெயில் ஐடி, ஓடிபி அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப செக் பண்ண தொடங்கின பின்னாடி தான் இதை பற்றி நான் சொன்னேன் தெரியுமா. காலையில் கலைஞர் டிவிக்கு நான் வந்து வரணும்னு உண்மையை வெல்லும் மேம்னு சொன்னனோ. அப்புறமா இது வந்து என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவிலெல்லாம் கொட்டேஷன் மார்க், ரெட் கலர் கொட்டேஷன் மார்க் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி சைபர் க்ரைம்லேருந்து ஒரு அந்த எப்படி வந்து அவங்க திருடுறாங்க மற்றவங்க அந்த டேட்டாவான்னு சொல்லிட்டு அப்படி எது எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு இது கேட்டிருந்தாங்க. அதை நான் ரெடி பண்ணி ஆக்டிங் பண்ணி ஒரு 5 minutes வீடியோவாக ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பும் போதும் அந்த ஒரு போட்டி தான். அது போட்டி முடிகிற டேட் வரைக்கும் என்னால் அனுப்ப முடியலை. அந்த போட்டி முடிஞ்சதுக்கு முன்னாடி அடுத்த நாள் அனுப்பும்போது சென்ட் ஆனது போல் எனக்கு மெசேஜ் காட்டுச்சு. லட்சுமி மேம் அவங்கள சந்திக்கணும்னு சொன்ன உடனேயும் இந்த ஷார்ட்ஸை நான் அப்லோட் பண்ணும்போது ஷார்ட்ஸ் வந்து ஃபெயில்டுன்னு என்னால் அனுப்ப முடியலை. அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது சேவ் பண்ணணுன்னாலும் க்ரோம் ப்ரௌசரில் போய் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் சேவ் பண்ணுறாலும் சேவ் பண்ண முடியாமல் பண்ணுறது, அந்த லைவை வந்து ப்ரைவேட்டில் லாக் செய்கிறது. இது மட்டும் இல்லைங்க, அந்த ராமேஸ்வரம் கோயிலில் போய் நின்றுட்டு எனக்கு அந்த இயற்கை காட்சிகளை சன்ரைஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் நாங்கள் போகும்போது 7:30 எல்லாம் அங்கே வச்சு நான் பட்ட பாடகண்டா. ஒரு வீடியோ சேவ் பண்ண முடியாது. கேனாட் ரெக்கார்ட் வீடியோன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். எந்த வீடியோவும் சேவ் பண்ண முடியாது. ஒரு கால் பண்ணோடனே சேவ் திஸ் மெசேஜ்னு வர்றது, அதுபோல் ஒரு சர்வர் எரர்னு காமிக்கிறது. யுவர் அசிஸ்டன்ட் டேக் யுவர் கால் நெக்ஸ்ட் டைம்னு வந்துடும். ஒரு காண்டாக்டை நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி ஒரு 3 days இல்லைன்னா 7 days ஆகணுன்னா ஆஃப்டர் அவங்கள்ட்ட கால் ஏதாவது இங்கே வரும்போது இப்படி சொல்லணும், யுவர் அசிஸ்டன்ட் டேக் யுவர் கால் நெக்ஸ்ட் டைம்னு வரும். அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இந்த குழந்தைகள் உள்ள வீடுன்னு சொன்னால் அவங்களுக்கு காய்ச்சலை வர வைக்கிறது, பீச்சலை வர வைக்கிறது, காய்ச்சல் குறையாமல் போகிறது, இப்படியெல்லாம் மோசமான வேலைகளை செய்யதான் இவங்க வேலை. வாட்ஸ்அப்பில் இருந்துட்டு யுவர் செக்யூரிட்டி கோட் வித் நேம் போட்டு கேன் சேஞ்சு. அவங்க வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி கோடை வந்து சேஞ்ச் பண்ணியவளை அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க செக்யூரிட்டி கோடை சேஞ்ச் பண்ணி அவங்க ஃபோனில் என்ன விளையாடுறாங்களோ புதுசாக ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணும்போதும் சேவ் பண்ணும்போதும் மெசேஜ் அண்ட் கால் ஆர் என்கிரிப்டட்னு வரும். அது ஒரு தடவை தான் வரும், 2 தடவை வராது. நம்மளுடைய டேட்டா பயோடேட்டா எல்லாம் மொத்தமாக கிடைத்த உடனே இதை என்ன செய்கிறோன்னா நம்ம சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரக்காக வைக்கும். அப்படியே நிற்கும்போது நம்ம சிஸ்டத்தை அப்படி ஸ்டாப்பாக நிற்கும்போது ஆஃப் பண்ண முடியாது, அந்த லெவலில் ஆகும். திருப்பி நம்ம மொபைல் ஷாப்பில் கொண்டு கொடுத்து திருப்பி ஆன் பண்ணும்போது சேம் கூகுள் போலவே சிஸ்டம் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்தில் வந்து லான்ச் ஆகி அவங்கள்டைய கைவரிசையை காட்டி ஜிபி எம்பி கேபி இவங்களை அவங்கள்டைய கைவசம் போகும்படியாக செய்கிறதுனால அந்த கூகுள் நிறுவனத்துலேருந்து நிறைய பேர் வேலை இழப்பை சந்தித்தாங்க. அதுதாங்க உண்மை.
இந்த கோவிட் எப்பொழுது வந்ததோ நம்ம உலகம் ஃபுல்லாக, அதுலேருந்து அவங்க கைவரிசையை ஒவ்வொரு நாட்டிலையும் காட்ட தொடங்கிட்டாங்க. அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளையும் விட்டு வைக்கவில்லை, அதையும் சீண்டிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சீரழித்து அவர்களை சின்ன பின்னமாக்க வேண்டும். சீன நாடு எல்லா விதத்திலும் உயர வேண்டும் என்ற நிலவரத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. திடீர்னு இப்போ இருந்த போக்கில் இந்த பிளாக் கலராட்டு இந்த ஸ்க்ரீன் மாறிடுச்சுங்க. நான் மாற்றல, உண்மையாட்டு மாற்றல, பேக்ரவுண்டு தன்னாலே மாறினது.